ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு விசேஷமான வாழ்த்துதல்களை, நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக. இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை அறிந்து நாங்கள் தேவாதி தேவனுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். நீங்கள் தொலைக்காட்சி வழியாகவோ அல்லது யூடியூப் வழியாகவோ முகநூல் பக்கத்தின் வழியாகவோ நீங்கள் செய்திகளை பார்க்கலாம். எந்த நிலையில் நீங்கள் பார்த்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்காய் பேசப்படுகிறது என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் கவனியுங்கள். பல சந்தர்ப்பங்களை நான் சொல்வதை திரும்ப சொல்லுகிறேன். இந்த அரை மணி நேர செய்திகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போதுமானதா என்றால் நிச்சயமாக இல்லை. இது ஒரு மனிதனுக்கு புதிய நம்பிக்கையும் எழுச்சியும் கொடுப்பதற்காக பேசப்படுகிற வார்த்தைகள். நீங்கள் அதிகமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒரு வேதாகமத்தை வாங்கி அதை வாசிக்கிற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வேதாகமம் இருக்கிறவர்கள் தயவு செய்து அந்த வேதாகமத்தை நீங்கள் எடுத்து தொடர்ச்சியாக வாசிப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அதோடு நீங்கள் அங்க வைக்கக்கூடிய ஆலயத்தில் உங்களுடைய போதகர் கொடுக்கக்கூடிய செய்தி, விசேஷ கூட்டங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாம அதில் கலந்து கொண்டு உங்களுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய நிகழ்வில் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். செய்திகளை கேளுங்கள். சில கூட்டங்கள் நடத்தப்படுகிற போது அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நடத்தப்படுகிறது என்பதை முதலில் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அதில் நீ கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்கின்றோம். இந்த நாளிலே எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த உத்தரவின்படி இந்த வார்த்தை ஒரு கம்ஃபோர்ட் பண்ணணும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும்ன்றத மனசுல வச்சு இந்த வார்த்தைகளை நாங்கள் லகுவாக பேசுகிறோம். நான் பேசக்கூடிய இந்த அரை மணி நேர செய்தியினுடைய முழுமையான வசன ஆதாரங்களை நீங்கள் அறிய வேண்டுமானால் இதற்காக தனியாக ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற பெயரிலேயே முதல் பாகம் வெளிவந்திருக்கிறது. அடுத்த மாதம் 2வது பாகம் வெளிவர இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் பேசக்கூடிய 2 மணி நேர செய்தியினுடைய முழுமையான குறிப்புகள், பிரசங்க குறிப்புகள், தியான குறிப்புகள் அந்த புத்தகத்தில் இருக்கும். அந்த புத்தகத்தை பெற விரும்புகிறவர்கள் நீங்களை தொடர்பு கொள்ளலாம். அநேகர் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க. நோட்ஸ் எடுங்க, தவறில்லை, அது நல்லது. நீங்கள் எழுத உங்களுக்கு அது ஆசீர்வாதம் தான். ஒருவேளை நீங்கள் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பர்மனெண்ட்டாக அந்த புத்தகம் எங்கள் வீட்டில் இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக அந்த புத்தகத்தை உங்களுக்கு அனுப்பி தருவோம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை தருகிறார் என்றால், யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். பயங்கரம் என்ற வார்த்தையே நமக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கிறது இல்லையா? இதுல நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடும் என்னோடு இருப்பதாக சொல்கிறார். நான் செய்யக்கூடிய காரியம் மிக பயங்கரமாயிருக்கும். அது நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். சத்துருக்களுக்கு அது மிகவும் மோசமான ஒரு நிகழ்வாய் இருக்கும். அப்படி நிறைய விடயங்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் பயங்கரமான தெய்வம். அவர் பயங்கரமானவர். ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ளவர், அதே சமயத்துல பயங்கரமானவர். அந்த பயங்கரமான தேவனை நாம் வழிபடுகிறோம். அவர் அன்புள்ள தேவன், பாசம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர் என்றெல்லாம் வேதாகமத்திலே வாசித்தாலும், கம்பேஷன் அவரிடத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் அறிந்தாலும், மறுபுறத்துல அவர் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். பயங்கரமான தேவன். இன்னொரு பக்கத்துல மென்மையாக நமக்கு தெரிகிறார். மற்றொரு பக்கத்தில் அவர் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். நாணயத்தினுடைய 2 பக்கத்தை போல பூ என்பது மென்மையாக, தலை என்பது கொஞ்சம் கடுமையாக நமக்கு தோன்றுகிறது போல, ஒரு புறம் அவர் மென்மையானவராக, மன்னிக்கிறவராக, தயபெருத்தவராக நமக்கு தோன்றினாலும், மறுபுறத்திலே அவர் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பயங்கரமான தேவன் உங்களோடு இருப்பாரானால் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக இந்த தேவன் பயங்கரமானவர் என்று வேதாகமத்திலே பல இடங்களிலே வசனங்கள் சொல்லுகின்றன. ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முடிந்தால் குறித்துக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 7:21, நெகேமியா 1:5, சங்கீதம் 66:5, சங்கீதம் 119:9, எரேமியா 20:11, தானியேல்
9:4. இன்னும் பல இடங்களிலே இவர் பயங்கரமான தேவன் என்ற வசனங்கள் திரும்ப திரும்ப வருகின்றன. நிறைய வசனங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன். அவர் பயங்கரமான தேவன் என்று பல வசனங்கள் சொல்லுகின்றன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பயங்கரமானவர். ஒரு பக்கம் பாசமுள்ளவர் தான், மற்றொரு பக்கம் பயங்கரமானவர். இந்த பயங்கரமான தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்வின் நிலைகளுக்குள்ளே என்ன நடக்கும் என்பதுதான் இன்றைய செய்தியினுடைய சாரம்சம். முதலாவது, இந்த பயங்கரமான தேவன் நம்மோடு கூட வருகிற போது, அல்லது நம்மோடு கூட இருக்கிற போது, இந்த தேவன் நம் பட்சத்தில் இருக்கிற போது நடக்கிற முதலாவது காரியம் என்னவென்றால், ஒரு மிகப்பெரிய டெலிவரன்ஸை கர்த்தர் உருவாக்குகிறார். ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 430 ஆண்டுகள் மக்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அங்கிருந்து கர்த்தர் அவர்கள் வெளியிலே கொண்டு வரக்கூடிய சம்பவங்களை விளக்குகிற வசனங்களை நாம் வேதாகமத்திலே முழுக்க பார்க்க முடியும். அதுல ஒரு வசனத்தை உங்களுக்காக இப்பொழுது வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 4:34. உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் நமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று விசாரித்துப்பார். பயங்கரமான செயல்கள், இந்த 10 வாதம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அவர் சொல்றார். பயங்கரமான செயல். இந்த பயங்கரமான தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது நடக்கிற முதலாவது விஷயம் என்னன்னா, பயங்கரமான காரியங்களை செய்து உங்களை அவர் விடுவிக்கிறார். எகிப்திலிருந்து ஜனங்கள் 430 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியிலே வந்தார்கள், லட்சக்கணக்கான மக்கள் என்று சொன்னால் அது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகா பெரிய வல்லமை, அவருடைய புயம், அவருடைய பராக்கிரமம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பயங்கரமான தேவன் தம்முடைய செயல்கள் மூலமாக தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்தார். ஒரு தேசத்திலே அடிமை வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய பார்வோ மன்னனுடைய ஆளுகை விட்டுட்டு வெளியில வருகிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. தேவன் செய்த காரியம்தான் இது. பயங்கரமான செயல்களை செய்ததினாலே மக்கள், பார்வோ மன்னன் உட்பட எல்லோரும் பயந்தார்கள். ஐயா, உங்கள் மக்களை கூட்டிக் கொண்டு போங்கள், ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்று அவன் சரண்டர் ஆகக்கூடிய அளவுக்கு, மோசேக்கும் ஆரோனுக்கும் சரண்டர் ஆகக்கூடிய அளவுக்கு பார்வோனுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார். தேவன் உங்களை விடுதலை ஆக்குவதற்கு வல்லமை உள்ளவர். அன்பிற்குரியவர்களே, இன்னும் பல வசனங்கள் அதை குறித்து சொல்லுகின்றன. உபாகமம் 10:21 சொல்லுகிறது, அவரே உன் புகழ்ச்சி, உன் கண்கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே, இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. அதே போல உபாகமம் 26:8 வாசிக்கிறோம், எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. இப்படி வசனங்களை தொடர்ந்து வாசிக்கிறோம். பயங்கரமான செயல்களை செய்தார். உன்னோடு கூட இருக்கிற தேவன், உங்களோடு இருக்கிற தேவன் பயங்கரமான தேவன் என்றால், அவர் மிக அபாயகரமான மக்களுக்கு நடுவில் நீங்க இருந்தாலும் இந்த பயங்கரமான தேவனுடைய செயல்கள் அவருடைய பட்சத்திலிருந்து உங்களை விடுவித்து வெளியிலே கொண்டு வந்துவிடும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக அருமையான புகழ்பெற்ற நடிகராய் இருந்த ஏவிஎம் ராஜன் அவருடைய சாட்சியை நான் நேரடியாக கேட்டேன். ஒருவேளை நீங்களும் கேட்டிருக்கலாம். ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா என்ற அந்த தம்பதியினர் மிகவும் சினிமா துறையிலே கோலோச்சிய காலங்கள் உண்டு. அந்த காலத்து படங்களிலே, மிகவும் குறிப்பாக பக்திக்குரிய சினிமா படங்களிலே அவர் நடித்தார்கள். அவர் சொந்தமாக படம் தயாரிக்கவோ மற்ற காரியங்களில் ஈடுபடுவோ செய்த போது பெரும் நஷ்டம் அவருக்கு வந்துவிட்டது. கடன் பிரச்சனை, கடன் பாரம், கடன்காரர்கள் வரும்போதெல்லாம் ஓடி ஒளிந்து கொள்வாராம். ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் கடன்காரர்கள் பணத்தை கொடுக்கல, அவ்வளவுதான், வீட்டை நாங்க ஜப்தி பண்ணுவோம் என்று மிரட்டி விட்டு போனார். அந்த இரவு அவர் பல தெய்வங்களை கூப்பிட்டு பார்த்தார். என்ன செய்யறன்னு தெரியல. கடைசியில மூர்ச்சித்து விழுந்தார். அந்த இரவு கர்த்தர் அவரோட பேசினார், நாளைக்கு அந்த நேரம் அந்த கடன் இருக்காது போ. அடுத்த நாள் காலையில கடன்காரர் வந்தார்கள். வருகிறான்னு சொன்னால் ஓடி ஒளிந்து கொள்கிற இவர் முதல் நாள் இரவு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தினாலே தைரியமா இருந்தார். எங்களோட கார்ல வாங்க, ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போகணும். கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் சொன்னாங்க, எல்லாருக்கும் முன்னாடி நிறைய கடன் வாங்கினாங்க. நேற்றைக்கு நைட்டு நாங்க எல்லா கணக்குகளையும் பார்த்தோம். ஏகதேசம் எல்லாவற்றையும் கொடுத்து முடித்து விட்டார். ஆகவே இனி அவர் கொடுக்க வேண்டியதில்லை. நேற்றுக்கு இரவு நாங்கள் கணக்கு பார்த்த பொழுது இந்த தீர்மானத்துக்கு வந்தோம் என்று அந்த கடன் பத்திரத்தை கிழித்திருந்தார். ஒரே நாள் இரவு அந்த கடன்காரருடைய உள்ளங்களிலே கர்த்தர் ஒரு விதமான திகிலை உண்டு பண்ணினார், ஒரு உணர்வை தந்தார். அடுத்த நாள் கடன் இல்லை.
ஒருவேளை கடன்காரங்களுக்கு நடுவில் திக்கி திணறி போய் பயந்து போய் அச்சத்தோடு நீங்கள் வாழலாம். என அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பயங்கரமானவர். அவர் உங்களை விடுதலை பண்ணுவார். பயங்கரங்களுக்கு நடுவிலிருந்து உங்களை விடுதலை பண்ணுவார். நிறைய வசனங்களிலே இந்த குறிப்புகள் இருக்கின்றன. பயங்கரமான தேவன் அவர்களை விடுவித்தார். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சங்கீதம் 76:12, சங்கீதம் 106:21, 1 நாளாகமம் 17:21 போன்ற பல வசனங்களிலே நாம் இதை பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த பயங்கரமான தேவன் என்ன செய்கிறார்னா, தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். முதல்ல விடுவிக்கிறார், பிறகு பாதுகாக்கிறார், ப்ரொடெக்ட் பண்றார். இந்த பயங்கரமான தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்க ஏன் பயப்பட வேண்டும்? நீங்க ஏன் அச்சப்பட வேண்டும்? அவர் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களுக்கு துணையாய் இருப்பார். உங்களுக்கு அவர் அடைக்கலமாய் இருப்பார். பாதுகாக்கிற ஆண்டவர். ஆதியாகம புத்தகம் 35ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மாமனுடைய வீட்டிலிருந்து யாக்கோபு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு வருகிறார். அவங்க வருகிற வழியில இந்த பயங்கரமான தேவன் இவர்கள் பட்சத்தில் இருக்கிறதுனாலே, இந்த தேசத்தின் குடிகளை பயங்கரம் தொற்றிக் கொண்டதினாலே அவர்கள் இவர்களை பின்தொடரவில்லை. எந்த தீங்கு செய்ய முடியல. வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 35:5. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். பயங்கரம் உண்டானது. பயங்கரமான தேவன் யாக்கோபோடு இருந்தார். சொன்னார் யாக்கோபிடத்தை, எப்பா நான் உன்னோட இருப்பேன் என்று சொன்னவர் அந்த வாக்கின்படி இருந்தார். 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு ஜெபித்தான், இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, நான் இப்போ என்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு பயந்து வாழ்றேனே அப்படின்னு வருத்தப்பட்டான். ஆனா கர்த்தர் சொன்னதுதான், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடாதிருப்பேன்னு சொன்னாரே, அதே போலவே ஆண்டவர் யாக்கோபை கைவிடாதபடி வந்ததுனால அந்த பயங்கரமானவருடைய அந்த செயல்பாடினாலே யாரும் யாக்கோபுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றினார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க பாதுகாக்கப்படணும்னா இந்த தேவன் உங்களோடு இருக்கணும். யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார். யாக்கோபுடைய அந்த பிரயாணத்திலே கர்த்தருடைய கரம் இருந்தார். யாக்கோபே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னார். நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். அதே போல கூட இருந்தார். பிரியமானவர்களே, இவன் பிரயாணப்படுகிற போது மற்ற ஜனங்கள், ஜாதி ஜனங்கள், ஜென்டைல்ஸ் இந்த யாக்கோபை தொட முடியாதபடி, புறையின மக்கள் தொட முடியாதபடிக்கு ஒரு பயங்கரத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். பயங்கரமான தேவன். அதே போல 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம்னா, யோசபாத் ராஜாவாகிறான். இந்த யூதா கோத்திரத்தினுடைய ராஜா என்று சொல்லுகிற போது ஒரு மெஜாரிட்டியான ஒரு தேசம் என்று சொல்ல முடியாது. எண்ணிக்கை குறைவுடைய ஒரு ராணுவம், ஒரு சின்ன தேசம்தான். இந்த பயங்கரமான தேவன் யோசபாத்தோடு இருந்ததுனால யாரும் சண்டைக்கு வர முடியல, யாரும் யுத்தத்துக்கு வர முடியல. 2 நாளாகம புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினாலே யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். கர்த்தரால் உண்டான பயங்கரம், யோசபாத்தோடு கர்த்தர் இருந்ததினால இந்த பயங்கரமான தேவன் என்ன செய்தார்? எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தினார். அதனால யோசபாத் அரியணைக்கு வந்த பிறகு ஒரு யுத்தம்லாம் இல்ல. தேவனே அவனை பாதுகாத்தார். அவனை தேவனே ப்ரொடெக்ட் பண்ணினார், காப்பாற்றினார், வழிநடத்தினார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் சொன்னதுதான். பயங்கரமான தேவன், நான் உன்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியத்தை செய்வேன்னு சொன்னாரே, அவர் என் கூட இருக்கிறதுனால சத்துருக்கள் என் மேல் கை போட முடியாது. சத்துருக்கள் எனக்கு விரோதமாக கை நீட்ட முடியாது. ஏனென்றால் என்னுடைய பயங்கரமான தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு ஆதரவாய் இருப்பார், அவர் எனக்கு உதவியாய் இருப்பார். யோசபாத்தினுடைய துவக்க காலங்களில், ஆனா அவனுடைய அரசாட்சி செய்து கொண்டு வருகிற போது ஒரு சந்தர்ப்பத்தில் 2-3 ராஜாக்கள் ஒன்னா சேர்ந்து யோசபாத்துக்கு விரோதமா வர்றாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. யோசபாத் மிகுந்த மன உளைச்சலா ஆயிடுச்சு. அவருக்கு ரொம்ப வேதனைப்பட்டார், பயந்தான். 2 நாளாகம புத்தகம் 23 சொல்லுகிறது, யோசபாத் பயந்து அப்படின்ற வார்த்தை வருது. பயப்பட்டான். ஏன்னா ஒரு தேசம் வந்தாவே தாங்க முடியாது. யூதா சின்ன ஒரு நாடு தான். இஸ்ரேல் தேசத்துல 10 கோத்திரங்களும், யூதா தேசத்துல 2 கோத்திரம் இருக்குது. சின்ன தேசம். இப்ப யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு ராஜா அல்ல, 3-4 ராஜாக்கள் எழும்பி வருகிற போது எப்படி இருக்கும்? நிறைய பேர் எழும்பினாங்க யோசபாத்துக்கு விரோதமாக. இதை 2 நாளாகமம் 20:1-2 வாசிக்கிறோம். இப்ப யோசபாத் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தான், கர்த்தரை தேடினா, உபவாசம் பண்ணினா.
கர்த்தர் ஐடியா கொடுத்தாரு. துதிக்கிற கூட்டத்தை ஏற்படுத்தினா அவங்க பாடி துதி சொல்ல தொடங்கின போது சத்துருக்கள் ஒருவரோடு வெட்டுண்டு மாண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 20:22 இதை வாசிக்கிறோம். ஆனா அந்த அதிகாரத்துல மற்றொரு வசனம் ரொம்ப அழகா எழுதி இருக்குது. 2 நாளாகமம் 20:29 நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. துவக்க காலத்தில் யோசபாத்து கிட்ட யார் யுத்தத்துக்கு வரல. கர்த்தர் பயங்கரமானவராக இருந்தார். கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை, அதனால சத்துருக்கள் எழும்புறாங்க. எழும்பி வரும்போது யோசபாத் சரண்டர் ஆகிறான் ஆண்டவர்கிட்ட. நீங்க தான்ப்பா, நீங்க தான் உதவி செய்யணும், இவ்வளவு பேர் எனக்கு விரோதமா வர்றாங்களே அப்படின்னு விழுந்தவன சரண்டர் ஆனவன கர்த்தர் சொல்ல, நான் இருக்கிறேன், கவலைப்படாது. பாடி துதி சொல்ல தொடங்கிய போது எதிரிகளுக்குள்ளே சண்டை வந்துச்சு. இதை அறிந்த சுற்றுப்புறத்தாரெல்லாம், மற்ற ஜாதி மக்கள் எல்லாம் யூதாவை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிட வேண்டும் என்று நினைத்த மற்ற ராஜாங்கத்தினர் ஒருத்தரும் யூதாவின் மேல் தங்களுடைய முயற்சி எடுக்காமல் பயந்து போய் அமைதியா இருந்தாங்க. அதுக்கு பிறகு யுத்தமே இல்லை. யோசபாத்தினுடைய காலம் ரொம்ப அமெரிக்கா இருந்துச்சு. ஒரு சமாதானமான ஒரு ராஜ்ய நடத்தினா யோசபாத். கர்த்தர் கூட இருக்கும்போது தான் நடக்கும். முதலாவது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார் அவருடைய பயங்கரமான வல்லமையினாலே. இரண்டாவது அவருடைய பயங்கரமான வல்லமையினாலே ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார். மூன்றாவதாக இந்த பயங்கரமான தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ராஜா ஆசாவுடைய லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம் 2 நாளாகம புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல அது இருக்கு. அந்த 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா 2,80,000 பேர் கொண்ட ஒரு படை தான் இந்த ஆசாட்ட இருக்கு. அந்த டைம்ல எத்தியோப்பியனா இருக்கிற சேரா யூதாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வருகிறான். அவன்கிட்ட இருந்த படை மக்களுடைய எண்ணிக்கை என்ன? 10 லட்சம் பேர், 300 ரதம். 2,80,000 பேர் எங்க? 10 lakhs people எங்க? 10 லட்சம் மக்கள் 300 ரதங்களோடு எத்தியோப்பியனாகிய சேரா யூதாவுக்கு விரோதமாய் வருகிறான். இந்த ஆசா என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தான். ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் உமக்கு என்று சொல்லி ஆண்டவர் போய் சரண்டர் ஆனான். இந்த பயங்கரமான தேவன் வந்தார். அங்கே கவனிக்க வேண்டும். இந்த பயங்கரமான தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் மிகப்பெரிய வெற்றியை சொந்தமாக்கி கொள்ள முடியும், மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். 2 நாளாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள், கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று, அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள், அவர்களின் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார். 2,80,000 பேர் கொண்ட அந்த ஆசாவினுடைய படை 10 லட்சத்துக்கும் அதிகமான 300 ரதங்களோடு கூடிய மிகப்பெரிய ஒரு சேனையாகி எத்தியோப்பியாவினுடைய சேனையை ஓட ஓட விரட்டி அங்கிருந்த கூடிய உச்சிதங்கள் எல்லாம் கொள்ளையிட்டு கொண்டு வந்து விட்டார்கள் எருசலேமிற்கு. இது எதனால நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த பயங்கரமான தேவன் யூதாவோடு இருந்ததினாலே. ஒருவேளை நீங்கள் எதிரியாக நினைக்கின்றவர்கள் பலசாலிகளாக இருக்கலாம். உங்களை அழித்து போடும்படிக்கு அவர்கள் வெள்ளம் போல எழும்பி வரலாம். உங்கள் பட்சத்தில் இந்த பயங்கரமான தேவன் இருப்பாரானால் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள், வெற்றி பெறுவீர்கள். என அன்பானவர்களே, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். வெற்றி பெறுவதற்குரிய எல்லா பாதைகளிலும் மிக நேர்த்தியாய் அழகாய் இந்த அன்பு தெய்வம் உங்களை நடத்தி கொண்டு வருவார். தைரியமாய் இருங்கள் எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே. இந்த நல்ல அருமையான நாளிலே என்னுடைய அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வேண்டுமானால், இந்த பயங்கரமான தேவன் உங்களோடு இருக்க வேண்டுமானால், அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். கடைசியாக அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 4வதாக, இந்த பயங்கரமான தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது என்ன நடக்கிறது? ஒரு மனம் உண்டாகும். இந்த பயங்கரமான தேவன் நம் பட்சத்தில் வருகிற போது நமக்குள்ளே ஒரு மனம் உண்டாகிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே சவுலுடைய காலங்களிலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். இப்ப மக்கள் சாவதானமா இருந்தாங்க. சவுலுக்கு ஆதரவாக ஒரு எழுச்சி இல்லை, பின்தங்கிய நிலை. மக்கள் சோர்ந்து போய் அவரவர் வீடுகளில் இருந்தார்கள். யுத்த சமர்த்தகர்கள் இல்லை, யுத்தம் செய்யக்கூடியவர்கள் இங்கும் அங்குமாக சிதறி கிடந்தார்கள். இந்த சமயத்துல சவுல் ஒரு காரியத்தை செய்து ஒரு செய்தியை அனுப்புகிறான். 1 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
ஓரின மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். சவுலுக்கு எகைன்ஸ்டா பேசிட்டு இருந்தவங்க, யுத்த களத்தில் ஒரு மனம் இல்லை, மக்களிடத்தில் ஏகோபித்த மனது இல்லை, சவுலுக்கு ஆதரவு இல்லை, சாமுவேலுக்கு ஆதரவு இல்லை. அந்த சமயத்துல தான் இந்த சவுல் ஒரு செய்தி அனுப்புறான். அதே நேரத்தில் கர்த்தர் பயங்கரத்தை உண்டு பண்ணினார். அந்த பயங்கரமான தேவனுடைய செயல்பாட்டினாலே மக்களுக்குள்ள ஒரு ஒருமனம் வர ஆரம்பிச்சது. அவங்க எல்லாம் சேர்ந்து வந்தாங்க. ஒரு பெரிய வெற்றி அன்னைக்கு கிடைச்சதை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல பாருங்களேன், எல்லாரும் பிரமித்து போனாங்க பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது. இந்த பயங்கரமான தேவன் பரிசுத்த அக்னியினாலே ஆவியினாலே இறங்கி வருகிற போது எல்லோரும் பயந்தாங்க. முடிவு என்ன? அந்த அதிகாரத்துல முடிவில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தாலும் இருக்கு. அந்த ஒருமனம் வந்துருது. பயங்கரமான தேவன் வருகிற போது ஒருமனம் அங்கே வந்து விடுகிறது. தெய்வீக பரிசுத்த பிரசன்னம், அந்த அபிஷேகம் இறங்கி வருகிற போது பயங்கரமான தேவன் அப்போஸ்தலர்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இறங்கி வருகிற போது எல்லோரும் பிரமித்தார்கள், எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அதிகாரத்தினுடைய இறுதியில பார்க்கிறோம், ஒருமனம் வந்து விட்டது. எல்லாருக்கும் ஒருமனம் வந்து விட்டது. அதன் பிறகு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு பார்க்கிறோம். ஃபைனலா இந்த பயங்கரமான தேவன் நம் பட்சத்தில் இருக்கிற போது ஒரு பரலோகத்தின் தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். நித்திய தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. இந்த பயங்கரமான தேவன் நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறார், தொலைநோக்கு பார்வையை கொடுக்கிறார். வருகிற காலங்களில் நடைபெறக்கூடிய விடயங்களை ஆண்டவர் நமக்கு தரிசனமாய் காண்பிக்கின்றார். வெறும் கையும் கோளுமாக வந்த யாக்கோபு லூஸ் என்கின்ற இடத்திலே அவன் படுத்து உறங்குகிறான். அப்பொழுது ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த தரிசனத்தை பார்த்த பிறகு யாக்கோபு என்ன சொன்னார் தெரியுமா? ஆதியாகமம் 28:17 அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். பயங்கரமான தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது தொலைநோக்கு பார்வை நமக்கு கிடைக்கிறது, ஆசீர்வாதம் கிடைக்கிறது, வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. என கண்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே மிகப்பெரிய தேவனாக இருக்கிற கர்த்தர், பயங்கரமான கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற போது உங்களுடைய வாழ்விலே அவர் மிக பெரும் ஆசீர்வாதங்களை, இனி நடைபெறக்கூடிய விடயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், வாக்குத்தத்தங்களை அருளுவார். நீங்கள் விசேஷமானவர்களாய் மாறுவீர்கள். அந்த லூஸ் என்கிற இடம் பெத்தேல் என்று பெயர் வைக்கப்பட்டது. அதே இடத்துலதான் ஆதியாகமம் 35 அதிகாரத்துல யாக்கோபு திரும்பி வந்து கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். அவன் வேண்டிக் கொண்டதுபடி தேவனுக்கு செலுத்த வேண்டிய தசமபாக காணிக்கையில எல்லாம் அங்கே கொண்டு வந்து வைத்தான். அன்பிற்குரியவர்களே, தேவன் எத்தனை பெரியவர்! அவர் பயங்கரமான தேவன். அவர் இறங்கி வருகிற போது நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய மாற்றங்கள் வருகிறது. அதே போல மோசேயினுடைய வாழ்க்கையிலும் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற போது ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை குறித்து சொல்லுகிற போது எபிரேய ஆக்கியோன் இதை அழகாய் சொல்லுகிறான். எபிரேயர் 12:21 மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லறியுண்டு அல்லது அம்பினால் ஏயுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் எழும்புகிறார். நான் மிகவும் பயந்தேன் என்று சொல்லுகிறான் மோசே, நடுங்குகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. அதன் பிறகு பாருங்கள், ஆண்டவர் பல காரியங்களை மோசையோடு கூட பேசுகிறார். மோசையின் மூலமாக ஜனங்களுக்கு பேசுகிறார். நல்ல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆக பயங்கரமான தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், அன்பானவர்களே, மிகப்பெரிய திட்டம், வருகிற காலங்கள் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் மிக அழகாக நேர்த்தியாய் கர்த்தர் நம்மிடத்தில் பேசுவார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்வாராக. பயங்கரமான தேவன் உங்களோடு இருக்கும் போது இவைகள் அத்தனை நடக்கும். முதலாவது அவர் உங்களை விடுவிப்பார், இரண்டாவது உங்களை பாதுகாப்பார், மூணாவது உங்களுக்கு வெற்றியை தருவார், நாலாவது ஒரு மனதை கொடுப்பார், ஐந்தாவது இனி வருகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த தரிசனத்தின் மூலமாக பயங்கரமான தேவன் வருகிறது நிமித்தமாக. இந்த தேவன் நம்மோடு இருப்பதற்கு என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டால் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆகவே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். 143ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் சங்கீதக்காரன் ஜெபிப்பது போல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உடைய வல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக என்று ஜெபித்தது போல நாம் ஜெபிப்போம்.
சங்கீதம் 19:14 சங்கீதக்காரன் சொல்வது போல, என் கண்மலையின் மின்பரமாகி கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளின் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று ஜெபித்தது போல ஜெபிப்போம். அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்தால் இந்த தேவன் நம்மோடு கூட இருப்பார். பயங்கரமான தேவன் பயங்கரமான காரியத்தை நம் பட்சத்தில் இருந்து செய்து நம் அதிசயங்களை காணும்படி உதவி செய்வார். 8:29 யோவான் சொல்லுகிறது, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பயங்கரமான அதிசயமான காரியத்தை உங்கள் பட்சத்திலிருந்து கர்த்தர் செய்வாராக. நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தெய்வமே, எங்கள் நேசராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய கரத்தின் நிழலினால நீர் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில மிக பெரும் அதிசயங்களை காணும்படி, அற்புதங்களை பார்க்கும்படி நீர் எங்களோடு கூட இருப்பீராக. ஆம் தகப்பனே, எங்களுக்கு விடுதலை தேவை, எங்களுக்கு பாதுகாப்பு தேவை, எங்களுக்கு வெற்றி தேவை, என்னுடைய வாழ்வில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அடைவதற்கு ஒரு மனம் தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக தரிசனங்கள் தேவை. தொலைநோக்கு காரியங்களை அறிந்து கொள்வதற்கான கிருபை தேவை. எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.